வெல்கம் டு வீஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். வீஸ் கிச்சனின் இடி சாம்பார். இடி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இடி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, தனியா, விதை கொத்தமல்லி, அப்புறம் 10லேருந்து 15 வரைக்கும் மிளகா வத்தல், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாகிற மாதிரி வறுத்துக்கோங்க. இதில் நான் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்சியில் பொடிச்சு போட போகிறோம். அதனால தான் இது இடி சாம்பார். இப்போ ஒரு கடாயில் நல்லா 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், ஒரு மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இது தாளித்த உடனே இது கூட 5லேருந்து 10 வரைக்கும் சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வாசத்துக்காக 2 பச்சை மிளகா கூட கீறி போட்டிருக்கேன் உரப்புக்கு. இதையும் சேர்த்துக்கோங்க. தேவைன்னா பச்சை மிளகா போடலாம். ஒரு தக்காளி, 1 இல்லை 2 தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்குது. இது கூட ஒரு கேரட்டு கூட நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சாம்பாருக்கு. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கும் போது நம்ம பொடிச்சு வச்ச பொடியை சேர்க்கணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் திரித்து வச்சுருந்த அந்த பொடியை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப திரித்து வச்சுருந்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சேர்த்தா போதும். இதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லெண்ணெயில் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு பாத்திரத்தில் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட நம்ம வதக்கி வச்ச அந்த பொடியும் வெங்காயத்தையும் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம கருப்பு புளி சேர்த்துருக்கேன் நான். கருப்பு புளிங்கிறதுனால கருப்பு கலரில் உங்களுக்கு கலர் கம்மியாக தெரியுது சாம்பார். புது புளினா சாம்பார் நல்லா எல்லோ கலரில் வரும். இது கூட ஒரு கத்திரிக்காய், 1 இல்லை 2 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் எல்லாமே கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இது கூட தேவையான அளவு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா மூடி வச்சுடுங்க. பாதி வெந்த உடனே இது கூட நான் 3 துண்டு மாங்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் எடுத்து செக் பண்ணிங்கன்னா வெந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கூட 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு வேக வச்சு நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். இது கலந்து விட்டாச்சு. இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்தா போதும் காரத்துக்கு. அதுக்கு நல்லா கொதிக்கும் போது அதுக்கு மேலே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கட்டி காயமாக இருந்தால் நீங்கள் வறுத்து பொடிக்கும் போதே சேர்த்துக்கலாம். இது பொடி காயமாக இருக்கிறதுனால கொதிக்கும் போது சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான், கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவி மூடி வச்சுடுங்க. எம்மியான டேஸ்டியான இடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்.